ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்போம். ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை ஆட் பண்ணி வச்சுருப்போம். சில பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பரை எத்தனை ஆதார் கார்டில் வேணாலும் இணைக்க முடியுமா? அப்படி இணைச்சா வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம், அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நம்ம நாட்டில் ஆதார் கார்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பல பணிகளுக்காக வந்து தேவைப்படுது. இது முக்கியமான அடையாள ஆவணமாகவும் செயல்பட்டு வருது. வங்கி சேவைகளை பெறுவது முதல் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது வரை அனைத்திற்குமே ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது. ஆதார் கார்டை உங்கள் மொபைல் நம்பருடன் இணைப்பது வந்து கட்டாயம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஆதார் தொடர்பான பல சேவைகளை வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பெறுறோம். இந்த நிலையில் ஒரே ஒரு மொபைல் நம்பரில் எத்தனை ஆதார் கார்டுகளை இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம். அனைத்திற்கும் ஆதார் கார்டு தேவைப்படுவதால் ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறையை செய்வதற்கு கண்டிப்பாக ஆதார் கார்டுடன் மொபைல் நம்பர் வந்து இணைக்க வேணும். ஒரு மொபைல் நம்பருடன் எத்தனை ஆதார் கார்டுகளை இணைக்கலாம் அப்படின்னா, ஆன்லைனில் ஆதார் சேவைகளை பெற உங்கள் மொபைல் நம்பருடன் ஆதார் கார்டை இணைப்பது அவசியமாகுது. அப்படியானால் ஒவ்வொரு ஆதார் அட்டைதாரருக்கும் தனித்தனி மொபைல் நம்பர் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த குடும்ப உறுப்பினரின் ஆதார் கார்டை வேண்டுமானாலும் ஒரே மொபைல் நம்பருடன் இணைக்க முடியும். ஒரே மொபைல் நம்பருடன் பல ஆதார் கார்டுகளை இணைக்க முடியும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வந்து தங்கள் ஆதார் இணைப்பிற்கு ஒரு முக்கிய உறுப்பினரின் தொலைபேசி எண்ணை வந்து பயன்படுத்தலாம். மொபைல் நம்பரை ஆதாருடன் இணைப்பதன் நன்மைகள்: உங்கள் மொபைல் நம்பரை வந்துட்டு ஆதார் கார்டுடன் இணைப்பது ஓடிபி அடிப்படையிலான செயல்முறையை வந்து எளிதாக்கும். பல்வேறு ஆன்லைன் சேவைகளுக்கு தேவையான ஓடிபிகளை பெறுவதற்கு கண்டிப்பாக வந்து மொபைல் நம்பர் வந்து தேவை. அனைத்து ஆதார் அட்டைகளும் தங்கள் மொபைல் நம்பரை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று இந்த யுஐடியை தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லியிருக்காங்க. கார்டுதாரர்கள் மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா ஆதார் இணைப்புக்கு அவர் குடும்ப உறுப்பினர் எண்ணை வந்து பயன்படுத்தலாம். ஒரே நம்பரை பயன்படுத்தும் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் வந்து அனைவரும் ஆதார் கார்டை வந்து இணைத்துக் கொள்ளலாம் என்று அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. உதாரணமாக, குடும்ப உறுப்பினரோட ஒரே ஒரு மொபைல் நம்பரை வந்து கொண்ட ஆதார் கார்டை இணைத்த மற்றொரு நபர் ஏதேனும் தேவையை பெற ஓடிபி தேவை வந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் ஃபோன் செய்து கேட்டு அதன் பிறகு செயல்முறையை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதனால் காலதாமதம் ஆகலாம். அதுவும் சில ஓடிபி நம்பரை குறிப்பிட்ட வினாடிக்குள் பயன்படுத்தவும் வேண்டும். இல்லை அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். இது போன்ற சிக்கல் இல்லாமல் இருந்தால் ஒரே ஒரு நம்பரை வைத்து எத்தனை ஆதார் கார்டு வேண்டுமானாலும் நம்ம இணைத்துக் கொள்ளலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு. இதனால் வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்குது, அதில் வந்து எல்லா ஆதார் கார்டில் இருக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஆனால் சில ஸ்கீம் எல்லாம் அப்ளை பண்ணும்போது அப்போ வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.